எக்ஸலண்டான மனத்தெளிவு தினசரி வாழ்க்கை உங்க கட்டுக்குள்ளார இருக்கு. அப்ப நல்லதை சிந்திங்க, நல்லதை இலக்கை அடையுங்க. ரிஸ்க் எல்லாம் வேண்டாம், எந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. என்னைக்குமே தேங்க்ஃபுல்லா இருக்கணும். அதை தவிர உங்களுடைய திறமை பியூட்டிஃபுல்லா ஜெயிக்கும், எண்ணங்களும் ஜெயிக்குது. தொழில் லாபம் மிகப்பெரிய லெவல் உங்களுக்கு அருமையா இருக்கும். நீங்க ப்ரொமோட் ஆகலாம், பையர்ஸ் கிடைக்கலாம், செல்லர்ஸ் கிடைக்கலாம், இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட், சிங்கப்பூர்ல இருந்து. நண்பர்களே, இந்த வீடியோ ரிஷப ராசிக்கு இந்த டிசம்பர் 2025 எப்படி இருக்கும், இந்த வருடம் எப்படி ரிஷப ராசிக்கு முடிய போகுது, கொஞ்சம் அப்படியே 2026 பத்தியும் நம்ம ஸ்கோப்பை சொல்லப்போம். ஸோ இந்த பலன் உங்களுக்கு நல்ல கைடன்ஸாக இருக்கும். எதனாலன்னா, நாம ஒரு ஜோதிட கருத்தை சொல்றோம்னா தெளிவான ஜோதிடத்துக்குள்ள போயிடும். உங்கள் ராசியாதிபதி, உங்கள் 5ஆம் வீட்டுக்கு அதிபதி, உங்கள் 9ஆம் வீட்டுக்கு அதிபதி தான் உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அறிவு விருத்தியும் உடல் நலத்தையும் இலக்கையும் வந்து முடிவு பண்றாரு. அப்போ உங்களுடைய ராசியா சுக்கரன் வந்து உங்களுக்கு ரிஷபராசிக்கு 7லையும் 8லையும் இருக்காரு. ஸோ 7ல் சுக்கரனோட சேர்ந்திருக்காரு. அப்புறம் 8க்கு போயிடறாரு. அங்க போய் செவ்வாய் சூரியனோட சேர்றாரு. ஒரு மைல்டு திணறல் வந்து உடல் ரீதியாக இருக்கு ஆக்சுவலி. அப்ப என்னன்னா, இந்த 30 நாட்களுமே உடல் ரீதியான சப்போர்ட்ல ஒரு 10% கம்மியா இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இது ஒரு பாயிண்ட். அடுத்தது புதன் வந்து அதே மாதிரி 7, 8ல மீடியம் தான். கூட வேற செவ்வாய், குரு, சூரியன் இவங்கெல்லாம் சேர்றது மீடியம் தான். ஆனால் தொழில்ஸ்தான சனி லாபஸ்தானத்தில் எக்ஸ்ட்ராடினரி, 2ஆம் வீட்டு குரு எக்ஸ்ட்ராடினரி. குரு பார்வை வந்து செவ்வாய் குரு ஒன்று கொண்டு பார்த்துக்கலாம். குருமங்கல யோகம் உங்களுக்கு 4 கேது மீடியம், 10 ராகு தொழில் சேவிக்கிறான். இப்படியே படங்களை போறப்பார். உடம்பு மனசு, இந்த உடம்பு ஆல்மோஸ்ட் 90% மெயின்டைன் ஆக வாய்ப்பு இருக்கு. சின்னதாக ஒரு நீரோட்டபுளோ ஒரு கிடினஸோ உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து உடம்பு. நீங்கள் மனதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா அறிவு, திறமை, புத்திசாலித்தனம் 2ஆம் வீட்டு குரு இருக்கனால எந்த கவலையுமே இல்லை. எக்ஸலண்டான மனத்தெளிவு ஒரு 200% வேணாலும் உங்களை அதை எடுத்துட்டு போறதுக்கு உங்களுக்கு பயன்படுது. தினசரி வாழ்க்கை உங்க கட்டுக்குள்ளார இருக்கு. எடுக்கிற முடிவுல ஜெயிக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. பர்டிகுலர் தொழில் முடிவுகள்ல, பர்சனல் முடிவு நான் சொல்ல மாட்டேன். தொழில் முடிவுல நீங்க அழகாக உங்களால டிராவல் ஆக முடியும். வசதி, பணம், கொடுக்கல் வாங்கல், பேச்சுவார்த்தை இதெல்லாம் அருமையா இருக்கு. உங்களுடைய ஃபேஸ் வேல்யூ மிக அருமையா இருக்கு. பெரியவங்களுடைய நட்போ பழக்க வழக்கமோ உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்களே பெரியவங்களாக மாறலாம். ஸோ அதாவது உங்க கட்டுக்குள்ளார உங்க மனசையும் உங்க எண்ணங்களையும் வச்சுக்கிட்டீங்கன்னா, சிந்தனை, நீங்க யாரு இப்போ, நீங்க தான் உங்களுடைய சிந்தனை இல்லையா? சிந்தனை தான் நாமம். என்ன சிந்திக்கிறோமோ அதுதான் நாமம். இப்போ நம்ம கோபம் சிந்திக்கிறோம்னா கோபம் தான் நாமம். நம்ம நிதானம் சிந்திக்கிறோம், நிதானம் தான் நாமம். நம்ம சந்தோஷம் சிந்திக்கிறோமா, சந்தோஷம் தான் நாமம். என்னைக்குமே சிந்தனைகள் தெளிவாக இருக்கணும். அதுக்கு 2ஆம் வீட்டுல குரு வந்து உங்களுக்கு பயன்படுறான். அப்ப நல்லதை சிந்திங்க, நல்லதை இலக்கை அடையுங்க. இப்ப தொழில் ரீதியான வாழ்க்கையில இது கிரேட்டா வர மாதிரி இருக்கு. பர்சனல் லைஃப்ல போறது கொஞ்சம் அச்சுறுத்தலா தெரியுது. உதாரணத்துக்கு, இந்த கடனோ நோயோ எதிரியை சந்திக்கிறதையோ ஒரு துணிந்து எடுத்துட்டு போக வேண்டாம். என்ன காரணம்னா, அந்த 6க்குரிய சுக்கரன் வந்து 7, 8 இருக்கிறது அவ்வளவு ப்ளஸ் இல்லை. கூட வந்து செவ்வாயோடையும் சூரியனோடையும் சேர்றதுனால அந்த மகாலட்சுமி யோகத்தெல்லாம் அது எல்லாம் பண்ணிடுது ஆக்சுவலி. 5க்குரியனும் அதே மாதிரி தான் உங்களுக்கு 7, 8ல இருக்கிறனால. அப்ப என்ன அர்த்தம்? பெயர் புகழ் மரியாதையை பத்தி யோசிக்காதீங்க. பெயர் புகழ் மரியாதைக்காக அலையாதீங்க. கடனை எல்லாம் கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. ரிஸ்க் எல்லாம் வேண்டாம், எந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. ரிஸ்க் எடுத்தால் அது மிஸ்ஃபயர் ஆகலாம். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு போட்டியில கலந்துக்கிறீங்க, குவைட்டா இருங்க, சேலஞ்ச் பண்ணாதீங்க. ஆக்சுவலா சேலஞ்ச் பண்ணீங்க, அந்த போட்டியில் நீங்க தோக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம், 6க்குரியவன் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் சூரியன் சபையோட சேர்றான். அவன் ராசியாதிபதியாக மாறுறான். ஸோ அதனால குவைட் டிஃபென்சிவ் லைஃப்குள்ளார நீங்கள் போய்க்கணும். அடுத்த பாயிண்ட் வந்து நீங்கள் பார்த்தினாங்க, நோய் நொடி, கவலை, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் கொஞ்சம் வரலாம். நோய் நொடி ஸ்டமக்லேயோ அல்லது நரம்புகள்லேயோ, அதாவது உணவு மண்டலத்திலையும் வயிற்றிலையும் நரம்பு மண்டலத்திலையும் உங்களுக்கு சங்கடங்கள் வரலாம்னா ஒரு 5-10% வரலாம். அப்போ கிடினஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்கு. ஸ்டமக் பெயின் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜாதகத்தில் இருந்தால் இது கண்டிப்பாக வந்துடும். ஜாதகத்தில் இல்லைன்னா பயப்படாதீங்க, வராது. ஸோ அதனால உடம்பு நல்லா வச்சுக்கோங்க, மனசு நல்லா வச்சுக்கோங்க. தினசரி வாழ்க்கையை அழகாக எடுத்துருப்பாங்க. உடம்பு மனசை நல்லா வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி பிரதர். எப்பொழுதுமே தெளிவாக இருங்க. உங்கள் தெளிவை இழக்காதீங்க. எப்பொழுதுமே அமைதியா இருங்க. உங்கள் அமைதியை இழக்காதீங்க. எப்பொழுதுமே இந்த சொசைட்டிக்கு தேங்க்ஃபுல்லா இருங்க. உண்மையாலுமே என்னுடைய எதிரிகள்னால தான் நான் ஜெயிச்சேன் ஆக்சுவலி. அவங்களுக்கு நான் என்னைக்கு தேங்க்ஃபுல்லாக தான் இருக்கேன். ஆனால் அந்த தேங்க்ஃபுல்ங்கிறது வந்து அது அவங்கள அட்ராக்ட் பண்ணிடுறேன் என்கிட்ட. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறேன்னா, அவங்கள வந்து நான் மறந்துட்டேன், மன்னிக்கல, நான் மறந்துட்டேன். அவங்களால தான் நான் ஜெயித்தேன் அப்படிங்கிறது என் மைண்டில் வச்சுக்கிறேன். அந்த மாதிரி நண்பர்களே, என்றைக்குமே தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். என்றைக்குமே வேர் இஸ் அவர் மைண்ட் தேர் வி ஆர் லிவிங். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு. அந்த ஆற்றை பார்க்குறேன். ஆற்றை பார்க்கும்போது என் மனது அந்த ஆற்றுல போய் உட்காருது. அந்த ஆறுங்கிறது நீர். ஆறோ கடலோ நீர். அப்போ அந்த அந்த ஆறு தண்ணியில தான் உங்களுக்கு சந்திர பகவான்ங்கிறது வந்து பார்வதி. இந்த பூமியும் தண்ணியும் பார்வதி. அப்போ நான் பார்வதியை பார்த்துட்டு இருக்கேன். பார்வதி எனக்கு சக்தியை கொடுக்குறா. நீரை பார்த்தால் சக்தி கிடைக்கும். அப்போ வேர் இஸ் அவர் மைண்ட் தேர் வி ஆர் லிவிங். நான் சக்தியோட வாழ்றேன், நான் சக்தி அடையேன். அது நீங்கள் நல்லதில் மனசு வச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஸோ அது மாதிரி மைண்டு ஃபுல்லாக நல்லபடியாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபைன். நம்மளே அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். அதாவது
அதுக்கு முன்னால் எப்பொழுது சொல்கிறதா என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும். ஸோ அதில் அஸ்ட்ராலஜினா தெளிவான அஸ்ட்ராலஜி பாருங்க. இப்போ அப்படியே சொன்னேன், தண்ணியை பற்றி சொன்னேன். யாராச்சும் ஒரு புத்தகத்தில் இது இருக்கான்னு பாருங்களேன். எங்காச்சும் ஒரு புத்தகத்தில் நீங்கள் இருக்குன்னு சொல்லுங்கள், இதை பற்றி நான் பேசுறதே விட்டுறேன். இதெல்லாம் தியானத்தினாலையும் மன ஒருநிலைப்பாடையும் எனக்கு கிடைக்கிற இன்ட்யூஷன்ஸ். தண்ணியில் தான் வாழ்க்கை இருக்குது. பூமியும் தண்ணியும் பார்வதி மாதா. ஸோ சக்தி கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து தண்ணியை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சக்தி கிடைக்கும். அதனால இயற்கையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்தி கிடைக்கும். இயற்கை தான் பார்வதி தாய். ஸோ அது பசுமையாக இருந்துச்சுன்னா அது வந்து மகாலட்சுமி, அது தண்ணியாக இருந்துச்சுன்னா அது வந்து பார்வதி. இந்த தண்ணிக்குள்ளாந்து எடுக்கக்கூடிய உப்பு வெள்ளை கலராக இருக்குது, வெண்மையாக இருக்கிறதெல்லாம் லக்ஷ்மிங்கிறோம். உப்பும் சர்க்கரையும் லட்சுமி. அதனால் ஒரு வீட்டுக்கு பால் காய்ச்சல் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, உப்பு சர்க்கரை தண்ணி கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு வாங்கப்பாங்க. பால் காய்ச்சலுக்கு முன்னாலே முந்தின நாள் நைட் கொண்டு போய் வச்சுட்டு வாங்கப்பாங்க. இதெல்லாம் லக்ஷ்மியும் பார்வதியும் கொண்டு போய் அந்த வீட்டில் வச்சுட்டு வர மாதிரி. ஸோ இந்த சித்தாந்தங்கள் எனக்கு அத்துப்படி. என்னோட ட்ராவல் பண்ணுற போது உங்களுக்கு ஜோதிடம், மனத்தெளிவு, சித்தாந்தங்கள் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிட்டே இருக்கும், ஃப்ரீயாக கிடச்சிட்டே இருக்கும். ஃபைன். நம்ம இல்லை இப்போ அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட்லாம் நம்ம போகிறோம். பர்சனல் லைஃப்பில் அப்படியே எல்லாத்தையும் ஒரு மாதம் 1.5 மாதம் தள்ளி வைங்க. மனைவியோடையோ நண்பரோடையோ கூட்டாளியோடையோ உங்களுக்கு முரண்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் 8ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகம் சேரக்கூடாது. இது தேவையில்லாத வம்பு வழக்குகளை, யுத்தங்களை, வருத்தங்களை நண்பர்களுக்குள்ளாரையும் பக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்குள்ளாரையும் கொடுக்கும். மனைவி, நண்பர்கள், பார்ட்னர்ஸோட தரும். ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருக்கு. அதை தவிர உங்களுடைய திறமை பியூட்டிஃபுல்லாக ஜெயிக்கும். காரணம் என்ன, அந்த 9 கதை சனி வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கான். அது வக்கரவர்த்தி வந்து அக்டோபர் 27, 28 ஆகிட்டார். அப்போ நவம்பர் 24, 28 ஆகிட்டார். டிசம்பர் மாதம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்காரு குரு சாரத்தில், பூரண நட்சத்திர 4வது பாசாரத்தில். அப்போது அறிவும் திறமையும் எண்ணங்களும் ஜெயிக்குது. அப்போது எண்ணங்களையும் நல்ல இடத்துல வச்சிருக்கோம். அப்படியே சொல்லிட்டு சிந்தனை தான் நீங்கன்னு. அப்போ உங்கள் சிந்தனை வெற்றி மேல் இருந்தால் வெற்றி உங்களுக்கு கிடைக்குது. நான் என்னை வெற்றிவேல் எல்லாரும் கூப்பிட்டே இருந்தாங்க. வெற்றிவேல் நான் கேட்டுகிட்டே இருக்கேன் காதில். நான் வேகமாக ஜெயித்தேன். இப்போ யாரும் வெற்றின்னு கூப்பிட மாட்டேங்கிறாங்க, பண்டிட்ஜி, குருஜிங்கிறாங்க. அப்போ நான் நிதானமாக ஜெயிக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம், எந்த வார்த்தையை கேட்குறீங்களோ, எந்த வார்த்தையை பேசுகிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. அப்போ உங்களுடைய கவனம் முழுதும், சிந்தனை முழுதும் வெற்றி மேலே வைங்க. நீங்கள் பெருத்த வெற்றி நீங்கள் அடைஞ்சிருவீங்க. தொழிலாகவும் மிகப்பெரிய லெவல் உங்களுக்கு அருமையாக இருக்கும். காரணம் என்னென்னா, உங்களுக்கு தொழில்ஸ்தான சனி தான் லாபஸ்தானத்தில், லாபஸ்தான குரு 2ஆம் வீட்டில், 4ஆம் வீட்டில் இருக்கிற கேது 8ஆம் பார்வையாகவும் 7ஆம் பார்வையாகவும் தொழில்ஸ்தானத்தில் லாபஸ்தானத்தை பார்ப்போம். அப்போ இந்த 4 கிரகங்கள், ராகு வேற உங்களுக்கு தொழில்ஸ்தானத்தில் எக்ஸ்ட்ராடியான தொழில் விருத்தி இருக்கு. அப்போ பண விருத்தி இருக்கு, புது பார்ட்னர்ஸ் கிடைக்கலாம், புது இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கலாம், புது நண்பர்கள் கிடைக்கலாம், இடம் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், வண்டி வாங்கலாம், சொத்து விருத்தி பண்ணலாம், தொழில் விருத்தி பண்ணலாம், அந்நிய தேசங்களுக்கு போயிட்டு வரலாம், பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிட்டு வரலாம், நீங்கள் ப்ரொமோட் ஆகலாம். ஸோ அப்போ வீட்டுக்கு வெளியில் போயிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸலண்ட். வீட்டுக்குள்ளார வந்துட்டீங்கன்னா நீங்கள் டிஃபென்ஸ் ஆடுங்க. நண்பர்களோட இண்டோருக்குள்ள வரும்போது டிஃபென்ஸ் ஆடுங்க. பார்ட்னர்ஸோட இண்டோருக்குள்ள வரும்போது டிஃபென்ஸ் ஆடுங்க. அவங்க தான் தப்பாக பேசினா கூட நீங்கள் வந்து சண்டை போட்டுக்காதீங்க. கிரிக்கெட் மேட்ச்சில் விளையாடுற மாதிரி சண்டை போடுறேன்னா என்ன, அடிச்சு ஆடுறது. இப்போ பவுலிங் பிச்சர் போய் அடிச்சு ஆடுவோமா? ஆட மாட்டோம், டிஃபென்ஸாக இருப்போம். எதுக்காலேருந்து பவுலிங் பண்ணுறா ஒருத்தன், டிஃபென்ஸிவாக தான் ஆடிட்டு போனோமோ. அது மாதிரி உங்களுடைய நண்பரோடையும் மனைவியோடையும் பார்ட்னர்ஸோடையும் ரிஷபராசிக்காரர்கள் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் டிஃபென்சிவாக போயிடும். அதே டைமில் தொழிலில் புதுசாக பார்ட்னர்ஸ் கிடைக்கலாம், பையர்ஸ் கிடைக்கலாம், செல்லர்ஸ் கிடைக்கலாம், இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கலாம், எதிர்காலம், வெற்றி, லாபம் எல்லாம் கிடைக்கலாம். உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நல்ல அஸ்ட்ராலஜி இருப்பார், பிளான் பண்ணுங்க. இந்த பிளானிங் 2026 ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக போகிறக்கான வாய்ப்பு ரிஷபராசிக்கு இருக்குது. 26 முழுவதும் லாபஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் ராகு, 4ஆம் வீட்டில் கேது. அப்போ இந்த 3 கிரகம் தொழில் லாபத்தை அதிகப்படுத்துகிறார். இது மட்டும் இல்லாமல் குரு வந்து இப்போ 2ஆம் வீட்டில் எக்ஸ்ட்ராடினரி அப் டு ஜூன் 2. அதன் பிறகு 3ஆம் வீட்டில் உச்சம் பெற்ற குரு லாபஸ்தானத்தை தன் சொந்த வீட்டை பார்ப்போம், அதுவும் கிரேட். அப்போ 2026 மிதுன ராசிக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்கள் அஸ்ட்ராலஜர் கைடு பண்ணினா எனக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களை கைடு பண்ணுறேன். ஒரு 10 மடங்கு ஜெயிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுவோம். அட்லீஸ்ட் 2-3 மடங்காக நம்ம எளிதாக ஜெயிச்சோம். ஸோ இதெல்லாம் மனதில் கொண்டு போய் ஒரு விதைக்கிற மாதிரி, விதைச்ச மரம் அந்த விதை முளைச்சிடும், செடியா மரமாக மாறிடும். அப்போ உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய நம்பிக்கையை நான் பலப்படுத்தி தர்றேன் ஜாதகம் பார்க்குறங்கிற முறையில். ஸோ வெற்றி அடையிறதுக்கு நான் உங்களுக்கு தேவைன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். 2026 பிளான் பண்ணலாம், பியூட்டிஃபுல்லாக ஜெயிக்கலாம் ரிஷபராசி நண்பர்களே. நன்றி.